இல்லாத தன்மை ஏற்பட்டு விடுகின்றன. அந்த துரு நட்சத்திரத்தின் பேரருளும் பேரொழியும் என் சுருக்குடலை உருவாக்கிய பெருங்குடலை உருவாக்கிய அணுக்கள் பெற வேண்டும் என்று இந்த கண்ணின் நினைவினை அந்த சிறுகுடலையும் பெருகுடலையும் இப்படி நீங்கள் செய்துட்டு வந்தோன்னா சிறுகுடலை என்ன இயங்குதுன்னு உங்களால் உங்கள் உடலை பார்க்க முடியும். அந்த இயக்கணவை மாற்ற முடியும். அந்த திறந்தனை என்னால் பார்க்க முடியும், உங்களால் பார்க்க முடியும். பெற வேண்டும் என்று அந்த உணர்வினை நீ செலுத்தி பழகு. அன்னைக்கு அது அன்னைக்கு தீபாவளி அன்னைக்கு இப்படி செய்யலாம். ஏன்னா அது திருவ நட்சத்திரத்தின் பேரருளும் பேரொழியும் நான் பெற வேண்டும். என் சிறுகுடல் பெருகுடலை உருவாக்கிய அணுக்கள் பெற வேண்டும். கண்ணின் நினைவை செலுத்தும். ஏன்னா இங்கே தடைப்படுத்திடுறோம், அங்கே கட்டளை இடுறோம். ஏன்னா குடலில் உபாதி இருப்பாங்க, குடல் புண்ணு இருக்கும்பாங்க, நாம் சாப்பிட்டா அஜீர்ணமாக இருக்கும்பாங்க. ஏன்னா இந்த மயக்க நிலை இருக்கிறதுக்கு நாம் நேரடியாகவே எப்படி இன்ஜெக்ஷன் போட்டு இரத்தத்தில் கலக்க செய்து உணர்ந்தன் மற்ற அணுக்களை வீரியமடை செய்து உறுப்புகளை மாற்றுகின்றனரோ இது உடலுக்குத்தான். மறுபடியும் தவறு செய்தாலும் இதை வராது தடுப்பதற்கு இந்த முறை குருநாதர் காட்டிய முறைகளை சாதாரணம் பெறும். சாதாரண இருந்த இடத்திலே பெற முடியும். அந்த பெற செய்வதற்குத்தான் இழைச்சு. அதனால் சிறுகுடல் பெருகுடலை உருவாக்கிய அணுக்கள் அனைத்தும் அந்த துருவ நட்சத்திரத்தின் பேரருளும் பேரொழியும் பெற வேண்டும். அதே சமயத்தில் அந்த மாதிரி வீரியம் ஓட்டினோம்னா குடல் உள்ள குறைபாடுகள் நீங்கு கொஞ்சம் வீரியம் அடைந்தேன்னா நாம் சாப்பிடும் ஆகாரத்தை நல்ல இரத்தமாக மாற்றும் சக்தி வருகின்றது. அடுத்து என் மண்ணீரல் கல்லீரலை உருவாக்கிய அணுக்கள் பெற வேண்டும் என்ற உணர்வை ஏற்றப் போகும்போது இதற்கு முன்னாடி விஷத்தின் தன்மை அந்த நுரையீரலையும் அந்த கல்லீரலையும் மண்ணீரலையும் உருவாக்கிய அணுக்களுக்கு இது செலுத்தப்படும் போது இந்த உணர்வு வீரியமடைந்து அந்த விஷத்தின் தன்மை தணிக்கும் சக்தி வருகின்றது. உங்கள் அனுபவத்தில் தெரிந்து கொள்ளும். பெற வேண்டும்ங்கிறது உணர்வு. அடுத்து என்ன செய்து இந்த ரத்தங்கள்லாம் போய் எல்லா இதுகளையும் வழிகட்டி ஒன்றா மாற்றும், பிரிக்கும். ஒன்று ஆசிட்டாக மாற்றும், திரவமாக மாற்றும், ஒன்று நீராக மாற்றும். இது மாதிரி கணையங்களை உருவாக்கிய அணுக்கள் அனைத்தும் துரு நட்சத்திரத்தின் பேரருளும் பேரொழியும் பெற அருள்வாய் ஈஸ்வரன் என்று அடுத்து என்ன வேணும். அது போக நீங்கள் சுவாசிக்கிறீங்க, வேதனைப்படுறவங்களை பார்க்குறீங்க, காற்றுல அசுத்தங்கள் வருது, ஒரு விஷச்செடியின் தன்மை வருது. இதே போல் உணர்வு நாம் சுவாசிக்கும்போது இது பம்ப் பண்ணி மற்ற உணர்வுக்கள்லாம் ஜீவன் ஊட்டக்கூடிய இரண்டாம் இது ரத்தத்தில் கலந்து இதோடு எதை கலக்கிறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி இந்த உறுப்புகள் உள்ள நுரையீரல்கள் இதையெல்லாம் அசுத்தங்கள் சேர்த்தால் சரியாக இயங்குவதில்லை. அப்போ அந்த அசுத்தங்கள் சேராமல் தடுக்க அந்த துரு நட்சத்திரத்தின் பேரருளும் பேரொழியும் என் நுரையீரலை உருவாக்கிய அணுக்கள் பெற வேண்டும். ஈஸ்வரன் கண்ணின் நினைவினை உன் நுரையீரல் செலுத்தும். அது ஒரு நிமிஷம். அது அன்னைக்கு அந்த எதுக்கு அந்த துரு நட்சத்திரத்தை பெற்று அந்த சக்தியை கொடுக்கறது. இதெல்லாம் அன்னைக்கு சொன்ன சாஸ்திரங்கள்லாம் போய் சாங்கிய சாஸ்திரம் தான் இப்போ செய்கிறாங்க. அதை செய்து சாங்கிய தீபாவளி அன்னைக்கு என்ன செய்கிறது, அன்னைக்கு தினத்தில் ஏதாவது பலாரங்களை செய்து ஆண்டவனுக்கு செய்கிறது, இதெல்லாம் பண்ணி புத்தாடை உடுத்துறது. அன்னைக்கு சில பேர் ஆடு கோழி வெட்டி நரகாசுரனை கொண்டாந்து கொண்டாட்டம் பண்ணுறது. நரகாசுரனை தான் இழுத்துக்கிறாங்களே தவிர தீபாவளி அன்னைக்கு ஆக நரகாசுரனை கொள்றதில்லை. அதை வச்சுட்டு தீபாவளி அன்றைக்கி வந்துட்டு போனோம் பாருங்கள். ஒவ்வொரு வீட்லையும் என் பிள்ளைக்கு இது செய்தா அந்த மாதிரி ஆகிப்போச்சு, என் வெடி கேட்குறான் கொடுக்க முடியல, வேதனை, கடன் வாங்கி கொடுத்தேன் அடுத்தபடி கடன் இல்லை. அந்த கொண்டாட்டத்தில் எத்தனை நிலையும் சேலையை வாங்கி கட்டிடுவோம், துணிமணிகளை வாங்கி கட்டிடுவோம், வட்டி அழிப்போம். அசுர குணம் கொடுக்கலையே அன்றைக்கி வாங்கினேன் பிள்ளை கேட்பாங்க. 4 பேர் கட்டும்போது நம்ம கெட்டாமல் விட்டா என்ன சரி அப்படின்னு நினைக்கிறது. அன்றைக்கி தீபாவளி கொண்டாடும்போது எல்லோரும் கட்டுறாங்களே, என்னால் கட்ட முடியல. அசுர குணங்களை தான் நான் வளர்த்துக்கொள்ள முடியவே தரேன், அசுர சக்தி நீக்க முடியுதான் இல்லை. இதெல்லாம் நம் வாழ்க்கையில் ஞானிகள் கொடுத்த சாஸ்திரத்தை சாங்கிய சாஸ்திரங்களாக மாற்றி அதன் வழியிலே நாம் வாழ்ந்து உண்மையின் இயக்கத்தை மாற்றி நமக்குள் அசுர உணர்வை வளர்த்து அசுர சக்தியால் நமக்குள் ஒரு தீமையை நீக்கும்
சக்தி பெறுவதற்கு அன்று தீபாவளி வைத்தால் அன்றைக்கு அசுர உணர்வுடன் நமக்குள் வளர்த்து கொள்ளும் நாளாக தான் வைத்துக் கொள்கின்றமே தவிர அசுர உணர்வுகளை நீக்கும் நாளாக இல்லாமல் போய்விட்டு நல்லா யோசனை பண்ணி பாருங்க. இதே மாதிரி தீபாவளி அன்னைக்கு அந்த துணை நட்சத்திரத்தின் பேரும் நுரையீரல் பெற வேண்டும், என் கணையங்களில் பெற வேண்டும். இதில் என்ன செய்யும், அடிக்கடி வேதனைப்பட்டிருப்போம். அந்த வேதனையான உணர்வு சிறுநீரகத்தை வடிகட்டி பிரித்து எடுக்கும். இந்த விஷம் வாங்கிடுச்சுன்னா பிரித்து எடுக்கும் தன்மை போகுது. அப்போ அந்த விஷம் என்ன செய்யுது, நம்ம ரத்தத்தில் கலந்து அப்போ நுரையீரலில் மூச்சு திணறு. அதே சமயத்தில் நம்ம இருதயத்தில் விஷத்தின் தன்மையான பம்ப் பண்ண வலி. ஆக அதே சமயத்தில் விஷத்தின் தன்மைனா நுரையீரல் உறைஞ்சி போகுது. உறைஞ்சி போனோம். இது என்ன, இது இருதயம் ரத்தம் அங்கே ஓடலை, நெஞ்சு வலி வந்தது. இதன் உணர்வு சரியாக இயக்கலை, சிறுமொழி இயக்கம் மாறிவிட்டது. இதை போன்ற உணர்வுகள் தான் நமக்கு அடிக்கடி வருது. இதையெல்லாம் அந்த ராசிகளில் தீபாவளி என்று எடுத்துக்கொண்ட உணர்வுகள் நமக்குள் தீமை என்று தெரியுது. தெரிந்த நிலை கொண்ட தெளிந்த நிலை பெற்ற அந்த அருணரை நம் உடல் உணர்வுகளுக்கு எப்படி சேர்க்க வேண்டும். இந்த 12 ராசிகள் இது ஒன்று. ஜோசிகரன் இந்த ராசியில் இந்த கட்டத்தில் உங்களுக்கு எப்படி இருக்குது, அதில் இப்படி அசுர நிலை வருது, இது போகுது, இதில் ஒன்று சேருதுன்னு மட்டும்தான் சொல்லுவாங்க. தவிர எதிலே சேருது என்ற ஞானிகள் கொடுத்த மார்க்கத்தை காட்டாதவர்கள் பணம் பறிக்கும் நிலையும் சாங்கிய சாஸ்திரங்களை செய்தும் இது மாற்றிவிடலாம் என்ற நிலைக்கு தான் கொண்டு போகிறாங்களே தவிர நமக்குள் சாஸ்திரப்படி ஞானி விதிகள் ஞானிகள் காட்டிய உணர்வு நமக்குள் வளர்த்தால் தீமையிலே பார்க்கும். இதே போல் இதெல்லாம் எடுத்து அந்த இருதயத்தை உருவாக்கிய அணுக்கள் அனைத்தும் இந்த கண்ணால், ஏன்னால் அந்த கண்ணால் தான் உருவானது, இதே கண்ணால் தான் செலுத்த முடியும். அந்த கண்ணின் நிலை உள்ளுக்கு செலுத்தப்படும் போது அந்த அணுக்களுக்கு இன்ஜெக்ஷன் பண்ண மாதிரி வலு கிடைக்குது. இருதய வெளி உள்ளவங்க நீங்கள் பாருங்கள், இது மாதிரி வச்சு ஹார்ட் அட்டாக் வந்துடுச்சு, நீங்கள் என்ன வேண்டாம், இதை நீங்கள் எடுத்து செய்து பாருங்கள். அந்த துணை நட்சத்திரத்தின் பேரவழி பெற வேண்டும் என்று இந்த உணர்வுகள் செலுத்தப்படும் போது குறைந்து விடும். இங்கே உங்களால் உங்கள் எண்ணத்தால் காத்துக்கொள்ள முடியும். ஏனென்றால் நாம் எடுத்துக்கொண்ட உணர்வுகள் இந்த நிலை, அதை மாற்றுவதற்குத்தான் உபாயத்தை கொடுக்கின்றேன். உங்களால் முடியும், முடியாது ஒன்றும் இல்லை. ஒரு பழக்கத்து வந்தாச்சுன்னு தன்னால் வந்து திட்டியவன் எண்ணும்போது பழக்கம் வருது. சாமி இதெல்லாம் சொன்னார், எடுத்து பார்ப்போமேன்னு என்று பார்த்தாலே உங்களுக்கு நல்லது நல்லது. இதுதான் உங்களுக்கு ஆசீர்வாதம். அதனால் நீங்கள் எழுத்து நிலை வரும்போது எந்த சங்கடத்தையும் உங்களால் காக்கும் திறன் வர வேண்டும். உங்கள் மூச்சு உங்கள் சொல்லை கேட்பவருக்கு அந்த இருமனை நீக்க வேண்டும். அடுத்தபடி கஷ்டங்களை சொல்லப்படும் போது உங்கள்கிட்ட வருதில்லை. இதே போல் ஒரு கிளாஸில் விஷத்தை இருக்குது, கொட்டிடுறோம். கொட்டிட்டு களவாம வச்சா என்ன பண்ணும், அதில் நீங்கள் எதை போட்டாலும் விஷம் மாறும். இதே மாதிரி நம்ம கண்ணுக்குள்ளே இருக்கக்கூடிய கருவெளி உங்கள் உடலை வேதனை என்ற உணர்வை எனக்குள் படமாக்கி எனக்குள் பதிவாக்கு அந்த கருமணி தான். ஆக எதன் வழி வருகின்றது, அதை இழுத்த உடனே எல்லா பாகங்களுக்கு நரம் மண்டலங்களே போகுது. ஆக இந்த வேதனை உணர முடிகின்றது. இதன் வழி எல்லா உறுப்புகளுக்கும் போய் சேரும். அப்போ நம்ம தடைப்படுத்தணுமா இல்லையா? ஆகவே இன்னைக்கு வேதனைப்படுறான் என்று நீங்கள் சொல்கிறீங்க, அடுத்தாப்படி நீங்கள் போயிடுறீங்க. இந்த வேதனை என்ற உணர்வு அந்த கருமணியில் பட்ட பின் நீங்கள் நல்லதை யாராவது நல்லவர் சொல்கிறத கேட்பாருங்க, இதோட கலந்து அவன் பொழப்பா அப்படித்தான் இருக்கும். ஏன்னா கருமணியில் இந்த விஷத்தன்மை பரவுகிறது. அது துடைக்கிறதுக்கு சக்தி உண்டு, அதை நீங்கள் துடைக்கணும். இந்த எனக்கு காட்டினார் குருநார், அதை உங்கள்கிட்ட சொல்கிறேன். இல்லை சாமியாரை பார்த்து சாமிகிட்ட ஊதி வாங்கினா நல்லா இப்போன்னு போனீங்கன்னா அது உங்கள் ஆசை. ஏன் ஆசை, நீங்கள் எடுத்தீங்கன்னா அந்த கண்ணில் உள்ள கருமணிகள் நீங்கள் நல்லதாக இயக்கக்கூடிய சக்தி நீங்கள் பெற முடியும். நீங்கள் செய்து பாருங்க, உங்களால் முடியுதா இல்லையா? ஏன்னா நீங்கள் என்ன சந்தோஷப்படணும், எனக்கு சந்தோஷம். நான் பார்த்தேன், இந்த மாதிரி சொன்னேன் நல்லா, ஆனால் உங்களுக்கு சந்தோஷம். அது சந்தோஷமாக சொல்லும்போது எனக்கு சந்தோஷம். அதானே ஒருத்தருக்கு ஒருத்தர் பண்மை. எல்லாம் இதை செய்தனுங்க, அவர் சொன்னபடி கேட்கலைங்க, வேதனை. நீ சொன்ன சாமி சொன்ன கேட்கலை, அது வேதனை என்பது உங்களுக்கு வேதனை. அந்த வேதனையை சேர்க்கக்கூடாது. இதை போன்ற நிலைகளிலிருந்து உங்களுக்கு மாற்றுறதுக்கு மீண்டும் உங்களுக்குள் சுத்தப்படுத்தி அவன் தெளிவான் தெளிநிலையை பெறுவான். இது உங்களுக்குள் உங்களுக்கு பாதுகாப்பு. இது பெற வேண்டிய காரணம் அந்த கருமணிகளில் அந்த துருவ நட்சத்திரத்தின் பேரலை பெற வேண்டும் என்று
கொஞ்ச நேரம் எண்ணுங்க. உங்களுக்கே தெரியும் இது பழக்கமான அந்த மயக்கமான நிலைக்கு மாற்றி ஒரு தெளிந்த உணர்வை ஊற்றும். உங்கள் அனுபவத்தில் தெரிந்து கொள்ளலாம். நீங்கள் ஜோசியம் பார்க்க வேண்டியது நல்ல நேரம் வருதா கெட்ட நேரம் இந்த 7 நாட்டம் சனி உட்கார்ந்துருக்கான்னு சொன்னால் அந்த சனி பிரகாரமே உங்கள் வழி நடத்தும். இது செய்தால் போச்சு, அது செய்தால் போச்சு, இவன் பிறந்த நேரம் எப்படி ஆகி போச்சுன்னு 7 நாட்டம் சனி என்ன அதான். நீங்கள் எங்கே ஜோசியம் கேட்குறீங்களோ அது சனி நம்மகிட்ட உட்கார்ந்துடும். ஆக மனிதனுக்கு ஜோதியம் இல்லை, எதையுமே நீக்கும் தன்மை. பிரம்மாவை சிறவடித்தான், உருவாக்கும் திறன் பெற்றது. சிவனுக்கு ஓதினான் ஓம் என்ற பிரணவத்தை 6வது அறிவு கார்த்திகேயன். ஆகவே வேதனைப்படும் ஓம் என்ற பிரணவம் ஆகுது. இந்த இருளை நீக்கி அந்த துரு நட்சத்திரத்தின் பெறும் அது பிரணவம் ஆகுது. ஆகவே இந்த உடலை தன் எண்ணத்தால் உடலை இயக்கணுமே தவிர உணர்வு நம்மை உடலை இயக்கக்கூடாது. ஆக பிரிதொரு உணர்வு நம்ம உடலை இயக்கக்கூடாது. இந்த அருளை பெற்று நம் உடல் இந்த 6வது அறிவை பெற்று ஒளியின் உணர்வாக நம்ம இயக்க வேண்டும் என்று சிவத்தத்துவத்தில் தெளிவாக கூடுறாங்க. அது யாராவது பின்பற்றுமா? இல்லை நம்ம சொன்னோம்னா சாமி சொல்கிறாரு, என்னால் கவனமே இல்லை. இரு மனதோடு உருவாக்கப்பட்டு காலில் பாலில் கொஞ்சம் நல்லா தான் இருக்குது. கிளாஸில் விஷம் இருந்தால் என்ன ஆகும்? அதில் எந்த பொருள் போட்டாலும் நமக்குள் இருக்கும் பலவிதமான வேதனைகள் நல்ல உணர்வு போடும்போது சிந்திக்கும் தன்மை இழந்துவிடும். அதே சமயத்தில் கண்களிலே அந்த கருவடியில் மாசுபட்டு கொண்டிருக்கும். நாளடைவில் கண் மங்கும். ஆக இதன் உணர்வு தெளிவான நிலை இல்லை. நான் செய்தேன், என்னால் முடியவில்லையே எந்தெந்த வேதனையில் தான் வளரும். அந்த வேதனை மீளணுமா இல்லையா? அதுக்குத்தான் நீங்கள் உங்களுக்குள் பதிவாக்கினேன். துரு நட்சத்திரத்தை பெறுவேன், அந்த கருமணிகள் படச் செய்வேன். அந்த எண்ணத்தால் துரு நட்சத்திரத்தை நஞ்சை வென்றவன் அந்த உணர்வு கல்லை மாற்ற முடியும். இதன் மணிகொண்டு என் உடல் முழுதும் படர வேண்டும். என் நரம் மண்டலத்தில் படர வேண்டும். என் நரம் மண்டலத்தை உருவாக்கி அணுக்கள் பெற வேண்டும். உங்களால் முடியும். மந்திரம் அல்ல, இயற்கை சூழ்நிலை. இந்த உணர்வை செலுத்துங்கள், நல்லதாகும். அனுபவத்தில் கொண்டாகும். இப்படி தள்ளிட்டு ஒருத்தருக்கு ஒருத்தர் தள்ளி உபரி இங்கே கொஞ்சம் வைங்க, கையில் கொஞ்சம் கொடுங்க, கொஞ்சம் இதையும் கொடுங்க. காணாதுக்கு வேற தொட்டு வேற கும்பிட்றது. இதெல்லாம் யாரை கும்பிட்றது? யார்? உங்களுக்குள் அருளான ஈசனை வணங்கி பழக வேண்டும். இருளை புகாது தடுத்து பழக வேண்டும். அந்த பணிவு என்ன? உங்களுக்குள் இருளான நிலைகளை பணியை செய்து பழக வேண்டும். அதுக்குத்தான் உங்களுக்கு இப்போ சக்தி கொடுப்பது. பணிவது யார்? உங்கள் உயிரி ஈசனே, என் உயிரின் ஈசன். ஆகவே இதை உங்களை உருவாக்கி ஈசனால் உங்கள் தாய் தந்தை வணங்கு. அவருடைய ஆசை நீங்கள் பெற விரும்புது. அவங்க உணர்வு உங்கள் உடலுக்குள் நிறைய வாழ்த்தினால் அந்த வாழ்த்து உங்களுக்கு நல்லதாக்கும். இதை செய்து பாருங்கள். தாய்க்கு எவ்வளோ பெரிய சக்தி இருக்கு. அதனால் இதே போல் அந்த தீபாவளி அன்னைக்கு தீபாவளி திரு நட்சத்திரத்தின் பேரருளும் பேரொழியும் என் நரம் மண்டலங்களில் பெற வேண்டும். என் நரம் மண்டலங்களை உருவாக்கிய அணுக்கள் இது பெற வேண்டும். ஈஸ்வரா என்ற நினைவினை செலுத்தும். உங்களால் முடியும். அந்த நரம் மண்டல அணுக்களின் மலமே நம்மடலை ஒவ்வொரு உறுப்புக்கும் அந்த உறுப்புகள் அந்த உணவுக்கு தக்க உணவாகி அந்த மலம்தான் ரூபத்தின் நிலை அடைகின்ற உறுப்புகளாகும். ஆகவே திரு நட்சத்திரத்தின் பேரருளும் பேரொழியும் என் நரம் மண்டலங்களில் படர்ந்து நரம் மண்டலங்களை உருவாக்கிய அணுக்கள் அனைத்தும் அந்த துரு நட்சத்திரத்தின் பேரொழி பெறுவேன். ஒரு நிமிடம் என்ன உங்களால் முடியும்.